திருப்பூர் பகுதியில் கொட்டி தீர்த்த மழைக்கு வஞ்சிப்பாளையம் குறவர் காலனியில் தேங்கிய மழைநீர் வெளியேறாததால் நோய்வாய்ப்பட்ட முதியவரை அங்கிருந்து வெளியேற்ற முடியாமல் அவரது உறவினர்கள் தவித்தனர். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபதி. பூபதி, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. அதாவது திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 3 தினங்களாக மாலை நேரங்களில் மழையானது மிக அதிக அளவில் கனமழையாக பதிவாகி வருகிறது. இந்த சூழ்நிலையில் திருப்பூரில் பல்வேறு இடங்களிலும் வீடுகள் பகுதியில் மழைநீர் தொடர் பிரச்சனைகளாக இருந்து வரும் சூழ்நிலையில் குறிப்பாக நாம் தற்போது பார்க்கக்கூடிய இந்த குறவர் காலனி, அதாவது பழவஞ்சிப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த குறவர் காலனி பகுதியில் சுமார் 60 வீடுகள் உள்ளன. இவற்றில் 40 வீடுகளுக்குள் அந்த மழைநீரானது தேங்கியுள்ளது. தற்போது வரை அதாவது முழங்கால் அளவிற்கு அந்த தண்ணியானது வீட்டு பகுதியிலேயே இருக்கும் சூழ்நிலையில் அந்த 40 வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் மகாமணி அப்படின்ற ஒரு 45 மதிக்கத்தக்க அந்த நபர் முன்பே ஒரு 4 ஆண்டுகளாக அந்த உடல்நலக்குறைவால் தொடர்ந்து படுக்கையில் இருந்து வரும் சூழ்நிலையில் அவரை வெளியே எடுத்து கொண்டு வர முடியாத சூழ்நிலைக்கு அப்பகுதி மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். குறிப்பாக இந்த குறவர் காலனி பகுதியை பொறுத்தவரை சுமார் 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மற்றும் சிறு பச்சிளம் குழந்தைகள் என குழந்தைகள் அதிகமாக உள்ள இப்பகுதியில் தற்போது வரை மாநகராட்சி சார்பாக எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் செய்யவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனால் இப்பகுதியில் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ள சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அருகில் புதியதாக வீரபாண்டி காவல் நிலையம் கட்டும் பணிகள் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் அந்த பணிகளும் முடிக்கப்பட்டு காவல் நிலையம் திறக்க தயாராக உள்ள நிலையில் அந்த காவல் நிலையம் கட்டிய பிறகுதான் எங்கள் வீடுகளுக்குள் மழைநீர் வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி பூபதி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.